எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கோடீஸ்வர யோகம்லாம் சொல்றாங்க. அது ஒருத்தவங்களோட ஜாதகத்துல எப்ப வரும், எப்படி வரும்? இப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பின்னாடி வர்ற கோடீஸ்வர நட்சத்திரத்தை நம்ம இயக்குனாலே நம்ம ஒரு கோடீஸ்வரர் தான். 9 நட்சத்திரம் தான் கோடீஸ்வர நட்சத்திரம் கட்டத்துல 12 கட்டத்திலயும் இருக்கிறது. ஆனா 27 நட்சத்திரங்கள் இருக்குல்லம்மா, அதுல வெறும் 9 தான் கோடீஸ்வர நட்சத்திரம்னா மத்த நட்சத்திரங்கள்லாம் இந்த கிரகம் லோ டிகிரியா இருக்குதோ அது இயல்படாது, இயங்காது. இந்த மாதிரி சாமி போட்டோ கொடுக்கும்போது நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு டிஎஸ்பியே சொல்லியிருக்கிறாரு, நான் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல நல்ல வரவேற்பு. அந்த 9 கோடீஸ்வர நட்சத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு இயக்க சொல்லி கொடுத்து எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேருக்கு நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குற கேட்டு பாருங்க கூப்பிட்டு. சந்திரன் யோகாதிபதியா இருந்தா ஒரு நிலா படம் கூட கொடுக்கலாம். ஒரு நிலா மேல அந்த தெய்வம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வந்து சூப்பரா growth நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, மணி ஃப்ளோ நல்லா இருக்கு. அந்த துர்க்கையம்மன் கோவில் கும்பிட்டு எலுமிச்சை சாதம் தானம் பண்ணணும். 6 முறை செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில அவங்கள மிஞ்சக்க ஆளே இல்லை. ராமர் கோவிலுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணா வீட்டுக்கிட்ட வர பூனைகளுக்கு உணவு தானம் பண்ணணும். இது நிறைய பேருக்கு நான் கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் வாஸ்துவை பத்தியும் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பத்மா மகாலிங்கம் அம்மா இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜாதகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே கேட்கறது எனக்கு யோகம் இருக்கா, எனக்கு என்ன யோகம் இருக்கு அப்படின்னு. யோகத்தை பத்தி நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோடீஸ்வர யோகம்லாம் சொல்றாங்க. அது ஒருத்தவங்களோட ஜாதகத்துல எப்ப வரும், எப்படி வரும், எந்த கிரகங்கள் சேர்ந்ததுன்னா அந்த விஷயங்கள் அமையுமா? கண்டிப்பா நல்ல கேள்வி. குரு வாழ்க குருவே துணை. எப்படின்னா வர வேண்டியதில்லை. அதை வந்து நம்ம அந்த ஒரு காலபுருஷனுக்கு 27 நட்சத்திரம் இருக்குது சரிங்களா. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ நீங்கள் கார்த்திகை பிறந்திருக்கீங்க, நான் பூரத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம். இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பின்னாடி வர்ற கோடீஸ்வர நட்சத்திரத்தை நம்ம இயக்குனாலே நம்ம ஒரு கோடீஸ்வரர் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அதாவது இருக்கிற பொருள், இருக்கிற நகை, இருக்கிற அசட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கோடிக்கு இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த வகையில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் பரணி, அது கோடீஸ்வர நட்சத்திரம். முதல்ல என்னென்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னை போட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் ஒரு கோடீஸ்வர நட்சத்திரம். இது வந்து பொது பலன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரோகிணி கோடீஸ்வர நட்சத்திரம் சரிங்களா. மிருகசீரிசம் கோடீஸ்வர நட்சத்திரம். புனர்பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம். பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம். ஸ்வாதி கோடீஸ்வர நட்சத்திரம். உத்ராடம் கோடீஸ்வர நட்சத்திரம். ரேவதி கோடீஸ்வர நட்சத்திரம். அப்போ எத்தனை சொல்லியிருக்கிறோம்? 9 நட்சத்திரம். 9 நட்சத்திரம் தான் கோடீஸ்வர நட்சத்திரம் கட்டத்தில் 12 கட்டத்திலையும் இருக்கிறது. அது பொதுவாக ஒரு நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம் அப்படின்னா அதுதான் இந்த நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள். ஆனா 27 நட்சத்திரங்கள் இருக்குல்லம்மா, அதுல வெறும் 9 தான் கோடீஸ்வர நட்சத்திரம்னா மத்த நட்சத்திரங்கள்லாம் அப்ப அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த 12 கட்டத்துல 12 நட்சத்திரம் தான் உடைபடாத நட்சத்திரம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ இது வந்து காலங்காலமாக இது வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு இது. புரியுதுங்களா? இப்போ கடகர் ராமசாமி ஐயாவை இந்த நேரத்தில் நான் ஒரு வணக்கம் போடணும். ஏன்னா குரு வாழ்க குருவே துணை. அவர் தான் எனக்கு இந்த பலனை சொல்லி கொடுத்தது. கடகம் ராமசாமி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் இந்த நட்சத்திரத்தை இயக்குங்க, கண்டிப்பாக வந்து இயக்க அவங்களுக்கு உண்டானது நல்லபடியாக நடக்கும். அப்போ அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிக்சர்களை இணைச்சிட்றேன். புரியுதுங்களா? பிக்சர்களை இணைக்கும் போது அந்த அவங்க ஜாதகத்தை நான் பார்க்கும்போது பிக்சர்களை இணைச்சி இந்த நட்சத்திரத்தை இணையுங்க. இந்த பிக்சர் எப்படி வைக்கலான்னா, நான் ஒரு பிக்சர் கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இந்த பிக்சர்களை எப்படி வைக்கலான்னா அவர் இப்படி வைக்கணும். இப்படி ஒரு படம் காமிச்சு இந்த படத்தில் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவங்க ஜாதகத்தில் லோ டிகிரியில் உள்ள நம்பரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த நம்பர் வரிசையில் இது எப்படின்னா, 1ஆம் நம்பர்னா சூரியன், 2ஆம் நம்பர்னா சந்திரன், 3ஆம் நம்பர்னா குரு, 4ஆம் நம்பர்னா ராகு, 5ஆம் நம்பர்னா புதன், 6ஆம் நம்பர்னா சுக்கிரன், 7ஆம் நம்பர்னா கேது, 8ஆம் நம்பர்னா சனி பகவான், 9ஆம் நம்பர்னா செவ்வாய் பகவான். இதுதான் வந்து இந்த தமிழ் நம்பர் இந்த கிரகங்களுக்கு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த நம்பர்களை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த கிரகம் லோ டிகிரி, எந்த கிரகம் ஹை டிகிரி, டிகிரி வைஸில் வரிசைப்படுத்துவோம்.
வரிசைப்படுத்தும் போது எந்த டிகிரி லோ டிகிரியாக இருக்குதோ, எந்த கிரகம் லோ டிகிரியாக இருக்குதோ அது இயல்படாது, இயங்காது. புரியுதுங்களா? அப்போ நம்பர்ஸ்லோட அந்த சாமி போட்டோ கொடுக்குறோம். இப்போ காமிச்சேனே நான், இந்த மாதிரி சாமி போட்டோ கொடுக்குறோம். இந்த மாதிரி சாமி போட்டோ கொடுக்கும்போது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு டிஎஸ்பியே சொல்லியிருக்கிறாரு, இந்த ப்ரொஃபைல் நான் வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் நான் வச்சதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸில் நல்ல வரவேற்பு. ஒரு டிஎஸ்பி சொன்னது இது அவருக்கு கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி நம்பர். சரிங்களா? அது என்ன மேம் 22, 26? அருமையாக கேள்வி கேட்டீங்க. 22 மிக பிரபலமாகிறது. 26ங்கிறது காரிய சம்பத்து. நமக்கு கிடைக்கிற காரியமெல்லாம் சம்பத்தாகும். நம்ம சம்பத்துனா நமக்கு சாதகமாகும். இந்த மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பூர நட்சத்திரம்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தை இயக்க சொல்லுவேன். அவங்களுக்கு உண்டான சிம்பிள் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய கருணாதிபதி சாமியும் யோகாதிபதி சாமியும் உள்ளே இணைச்சு அவங்கள இயங்காத நட்சத்திரங்கள், இயங்காத டிகிரி, அதாவது லோ டிகிரியில் உள்ள கிரகங்களினுடைய நம்பர்ஸை இணைச்சிடுறது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கும் புரியுது. பொதுவாக காமனாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன கிழமையில் செய்யலாம், இதைய எந்த நல்ல நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு பலன் எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் இந்த அலுவலகம், ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களும் சரி, கார் பைக்கு ஷோரூம் வச்சுருக்கிறவங்களும் சரி, தொழில் செய்கிறவங்களும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, ஒரு பக்கம் வேலை இருக்கிறவங்க மேலதிகாரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார்ல, அதுவும் பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக ஆகிறதுக்கு தான் இந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கி ப்ளஸ் அவங்களுக்கு இந்த சாமி படத்தையும் கொடுத்து நம்பர்ஸுகளையும் அதோட இணைச்சு சிம்பிளாக கொடுத்துறோம். நாங்கள் எப்பயுமே பிறப்பு நட்சத்திரத்துல இருந்து 2வது நட்சத்திரத்தை தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயமுமே. அது எந்த அளவுக்கு உண்மைமா? கண்டிப்பாக அது உண்மையிலும் உண்மை. எப்படின்னா 2வது நட்சத்திரம் தனத்தை தரும். புரியுதுங்களா? தனதாரையை தரும், அப்படின்னா வருமானத்தை தரும். 4வது நட்சத்திரம் சேமதாரையை தரும். நமக்கு 4வது நட்சத்திரம் கூட நம்ம எங்காவது போயிட்டு வந்தோம்னா சேமமாக நல்லபடியாக போயிட்டு வந்துடலாம். 6வது நட்சத்திரம் சாதகத்தை தரும். புரியுதுங்களா? சாதகம்னா நம்ம கிட்ட நம்ம ஒரு பிஏவோ அந்த 6வது நட்சத்திரத்தை வச்சுட்டோம்னா நமக்கு வர கிளைண்ட் எல்லாம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, சாதகமாகவே இருப்பாங்க. புரியுதுங்களா? 8வது நட்சத்திரம் மைத்திரதாரையை தரும். 9வது நட்சத்திரம் பரம மைத்திரையை தரும். இப்படி 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்கள், இந்த 5 நட்சத்திரங்கள் தான் நமக்கு எல்லா விஷயத்திலையும் ஃபேவராக இருக்கும். புரியுதுங்களா? 1, 3, 5, 7, 9 கரெக்டு, நல்லது தான். 1, 3, 5, 7 இப்படி வர நட்சத்திரங்கள் என்ன பண்ணுன்னா விபத்துகளை தரும், தேவையில்லாத வாக்குவாதங்களை தரும். 22வது நட்சத்திரம்னா வைநாசிகத்தை தரும். இந்த மாதிரி இருக்குது. பணப்பகையை தர நட்சத்திரம் இருக்குது 18வது நட்சத்திரம். அதனால் இது நீங்கள் கேட்டது கரெக்டு தான். 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரத்தை இயக்குவாங்க. இது காமனாக எல்லாரும் செய்கிறது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு 9 நட்சத்திர கோடீஸ்வர நட்சத்திரம் இருக்குது. அந்த 9 கோடீஸ்வர நட்சத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு இயக்க சொல்லி கொடுத்து எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குற கேட்டு பாருங்கள், கூப்பிட்டு அந்த அம்மாட்ட ஜாதகம் போய் பார்த்து நான் இந்த அம்மா சொன்னதை கேட்டு நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறனால நான் என்னோட தொழில் நல்லா இருக்குது, முன்னாடி விட எனக்கு இப்போ நல்லா பணம் புரளுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு லேடி கூப்பிட்டே சொன்னாங்க, 4 மாதம் தான் ஆகுது எனக்கு 1 கோடி ரூபா பணம் வந்துருச்சு, அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் 1 கோடி ரூபா வந்துருச்சு அப்படின்னு ஒரு லேடி, கோயம்புத்தூர் லேடி கூப்பிட்டே சொன்னாங்க. 4 மாதம் தான் ஆகுது எனக்கு 1 கோடி நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க புகைப்படங்கள் பிக்சர்ஸ்க்குமே அங்க ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் போது முருகருடைய குழந்தை ரூபத்துல இருக்கக்கூடிய முருகரையும் காமிச்சிருந்தீங்க. ஆண்டாள் அழகார் இந்த மாதிரி பெருமாளுடைய புகைப்படங்கள் எல்லாம் வீட்டுல வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுவுள்ளமா, அதுக்கு உங்களோட பதில் என்ன? நம்ம அதை ஃபோட்டோ பண்ணி அந்த ஆராதனையெல்லாம் பண்ணுறதில்ல. ஒன்லி சீயிங், பார்வைக்கு மட்டும். புரியுதுங்களா? ஒரு வாலில் ஒட்டிக்கலாம், ஒரு கண்ணாடியில் ஒட்டிக்கலாம், ஒரு சில பாத்ரூமில் ஒட்டியிருக்கேங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பாத்ரூமில் ஒட்டக்கூடாது. ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாத்ரூம்லாம் ஒட்டவே கூடாது. வாலில் ஒட்டலாம், கண்ணாடியில் ஒட்டலாம், ஆஃபீஸில் ஒட்டலாம், ஆஃபீஸ் டோரில் ஒட்டலாம், வீட்டு டோரில் ஒட்டலாம். இந்த மாதிரி ஒட்டு நம்ம பார்வைக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒருத்தருக்கு கர்ண பகவான் பவகர்ணன் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு யோகாதிபதி சந்திரன் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர் கொடுக்கலாம் அப்படின்னா இது மக்கள் கேட்பாங்க, அதனால் நம்மளே சொல்லிடலாம். இப்போ பவகர்ணன்னா நரசிம்மர் தான், சிங்கம் தான். ஃபஸ்ட்டு சிங்கப்படம் வைக்கலாம். அது சிங்கப்படம் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நரசிம்மரை வைக்கலாம். அவர் முகம் சிங்க முகம் தான், நரசிம்மரை வைக்கலாம். சந்திரன் யோகாதிபதினா ஒரு காமாட்சி அம்மன் படம் வைக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அவங்க ஜாதகத்தில் டிகிரி வயசில் கிரகத்தை வரிசைப்படுத்துவோம். அப்போ எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய நம்பரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா இயங்குது. புரியுதுங்களா? அது பலன் இல்லாமல் இயங்காமல் டெட் ஆகி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இயக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்போ ஒரு நிலா படம், சந்திரன் யோகாதிபதியாக இருந்தால் ஒரு நிலா படம் கூட கொடுக்கலாம். ஒரு நிலா மேலே அந்த தெய்வம் உட்காந்துருக்கிற மாதிரி
ஒரு நிலா மேலே ஒரு லட்சுமி நரசிம்மர் உட்காந்துருக்கிற மாதிரி. இப்போ வந்து யோகாதிபதி பவமாவும் கர்ணாதிபதி பவமாவும் யோகாதிபதி சந்திரனாகவும் வந்துன்னா நிலா மேலே ஒரு சந்திரனை வச்சிடலாம், நிலா மேலே ஒரு லட்சுமி நரசிம்மரை வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சூப்பராக growth நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு. ஆமா. நம்ம வீட்ல ஒரு கடவுள் புகைப்படம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த தீப தூப ஆராதனை பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் பார்க்கறதுனால மட்டுமே வாழ்க்கையில இவ்ளோ பெரிய மாற்றங்கள் வருமாமா? டிபியை வைக்க சொல்லியிருக்குமா, டிபியை வச்சு 3 நாளில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அந்த டிஎஸ்பின்னு சொன்னலைங்க, அவருக்கு 3 நாள் தான் டிபியை தான் வச்சுருந்தாரு. ஃபோன் டிபியாவும் இது வாட்ஸ்அப்பில் டிபியாவும் இந்த ஃபேஸ்புக்கில் டிபியாவும் தான் வச்சுருந்தாரு. வச்சதுக்கப்புறம் 3 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சின்னு சொன்னார். ஃபோனில் முன்னாடி வைப்பாங்கல்ல, எடுத்ததே ஒரு படம் தெரியுற மாதிரி வைப்பாங்க, அதுமாவும் வைக்கலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி வச்சும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தீப தூப ஆராதனை பண்ண வேணுங்கிறதே இல்லை, எனி டைம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த கோடீஸ்வர யோகத்தை வந்து நானும் அந்த 9 நட்சத்திரங்கள்ல எனக்கும் அந்த நட்சத்திரம் வேணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேருக்கு அது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சில பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் இந்த கோவில் இந்த பரிகாரங்களை பண்ணாலோ எனக்கு அது கிடைக்குமா அப்படின்றதா அடுத்த கேள்வியா இருக்க போகுது. அதுக்கு உங்களோட பதில் என்னதுமா? என்னோட பதில் என்னன்னா, இப்போ கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கும் போது அதுக்குண்டான கோவில், புரியுதுங்களா? ஒன்றில் ஒரு பரணி நட்சத்திரத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். பரணி நட்சத்திரம்னா துர்கை அம்மன் கோவில், புரியுதுங்களா? எந்த துர்கை வேணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க துர்க்கையும் கும்பலாம், பட்டீஸ்வர துர்க்கையும் கும்பலாம். பரணிக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை தான், ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துர்க்கையும் கும்பிடலாம், சரிங்களா? அந்த துர்கை அம்மன் கோவில் கும்பிட்டு எலுமிச்சை சாதம் தானம் பண்ணணும். இதை கண்டிப்பாக செய்யணும், 6 வாரம் தொடர்ந்து செய்யணும். அது ஏமா எலுமிச்சை சாதம்? துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை சாதம் ரொம்ப ஃபேவர். அதுக்கு வந்து சித்ரா அன்னம்னு பேர். அந்த சாதங்க தாளிச்ச சாதங்களுக்கெல்லாம் பேர் சித்ரா அன்னம்னு பேர். அந்த சித்ரா அன்னம் வச்சு வணங்கும் போது அந்த துர்கை அவ்வளோ சந்தோஷப்படுவா. அப்போ அவங்களுக்கு அந்த கோடீஸ்வர நட்சத்திரமாக வருதுன்னு வைங்க, அந்த பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு. அப்போ அவங்க இதை செய்யணும், 6 தடவை செய்யணும். 6 முறை செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் அவங்கள மிஞ்சக்க ஆளே இல்லை. அவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. இது உண்மையான வார்த்தை. இப்போ புனர்பூச நட்சத்திரம் எடுத்துக்கங்க. புனர்பூச நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரமாக உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ராமர் கோவிலுக்கு போங்க, புரியுதா? ராமர் கோவிலுக்கு போக முடியல, பெருமாள் கோவிலுக்கு கூட போகலாம். ராமர் லட்சுமர் தம்பியோட பரதனோட இருக்கிற படத்தை கூட வீட்டில் வச்சு கும்பிடலாம், சரிங்களா? இந்த மாதிரி ராமர் கோவிலுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணால், வீட்டுக்கிட்ட வர பூனைகளுக்கு உணவு தானம் பண்ணணும். பூனைக்கு உணவு தானம் பண்ணணும். இது கூட ஒரு சில்லியாக கேட்பாங்க, இது என்ன பூனைக்கு தானம் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பண்ணி பாருங்கள் நீங்கள். உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு கோடீஸ்வர நட்சத்திரமாக வருதுன்னா உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு கோடீஸ்வர நட்சத்திரம் அதுவாக வருது, சாதகமாக வருதுன்னா அது மாதிரி நீங்கள் ராமரை கும்பிட்டு பூனைக்கு உணவளிச்சு பாருங்கள். கண்டிப்பாக மிக உயர்ந்த நிலைக்கு வருவீங்க நீங்கள். இது நிறைய பேருக்கு நான் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ தொடர்ந்து ஜோதிட வகுப்புகளுமே நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புல சேரணும் நிறைய பேர் வந்து கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகுப்புல எப்படி சேர்றது, என்ன மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்குமா? அதாவது வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் 12 பாவங்கள் தான். 6 நாள் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 பாவம் எடுத்துருவோம். இப்போ 12 பாவத்துக்கு 6 நாள் எடுத்துருவோம், சரிங்களா? அப்போ நிறைய பேர் ஜாதகத்தை படிச்சுட்டு உடனே பலன் சொல்லிடுவாங்க. ஒருத்தர் ஜாதகத்தை படிச்சுட்டு பலன் சொல்ல முடியாமல் பயப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிற ஒரு தடையாகவே அவங்களுக்கு இருக்கும். பயப்படுவாங்க. மெயினாக அவங்களுக்கு பலன் சொன்னால் கரெக்டாக இருக்குமோ இருக்காது அப்படிங்கிற ஒரு தடுதல் இருந்துகிட்டே இருக்குது, தயக்கமும் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஒருத்தர் ஜாதகம் வந்து பார்க்குறான்னு வைங்க, நீங்கள் 5ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதி எடுத்துக்கங்க. லக்ன புள்ளி என்னன்னு பாருங்கள், இல்லை 5ஆம் இடத்துல இருக்கிற புள்ளி என்னன்னு பாருங்கள். அந்த புள்ளி வந்து உங்களுக்கு வேலை செய்யும். கண்டிப்பாக அந்த புள்ளியினுடைய கோவிலும் உணவு தான பரிகாரம் சொல்லுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் திசா புத்தி விட அந்தரம் வெகு விமர்சையாக வேலை செய்யும். அந்த 5ஆம் இடத்து புள்ளியோட அந்தரம் எப்போ வருதுன்னு பாருங்கள். அந்த நாளில் நீங்கள் குறித்து கொடுங்க டேட்டு. இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, தாம்பத்தியம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். இது வந்து ஒரு குழந்தைக்காக கேட்க வந்தவங்களுக்கு இந்த ஜாதகம் இப்படி சொல்லித்தருவேன். ஒரு தொழிலுக்காக கேட்க வர்றாங்கன்னு வைங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கணுமில்ல, அதுக்காக தொழிலுக்காக கேட்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் அதிபதி எடுத்து கொடுப்பேன். அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோன்னா 6ஆம் அதிபதி, 6, 10 ரெண்டையும் பார்க்கணும். ஒரு சுயதொழில் பண்ணுறாங்கன்னா 10ஆம் அதிபதி. இதே மாதிரி தான் 12 பாவங்களும் சொல்லி கொடுத்து நிறைய பேர் எங்கிட்ட படித்தவங்க அவங்கவுங்க தனியாக ஆஃபீஸ் போட்டு இது க்ரோத் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது நிறையா கிளைண்ட் வர்றாங்க, இந்த கிளைண்ட் இன்றைக்கி வந்தாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ 1-to-1 கிளாஸ் போயிட்டே இருக்குது. அதாவது ஒருத்தர் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்பி ஒவ்வொருத்தராக படிச்சுட்ருக்குறாங்க. இதில் வெளிநாட்டு மாணவர்கள் நிறையா படிக்கிறாங்க, சரிங்களா? இப்போ 1-to-1 கிளாஸ் நிறைய போயிட்டுருக்குது. அந்த மாதிரியும் யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து கிளாஸ் படிக்கலாம். இப்போ கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்போ கிளாஸு என்ன அப்படிங்கிறத நீங்கள் சேர்ந்துக்கலாம். மாதம் நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து எந்தெந்த குரூப்பில் உங்களை சேர்த்தணுமோ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உங்களுக்கு 12 பாவங்களும் 6 நாளில் சொல்லி கொடுத்துருவோம். நீங்களும் ஒரு ஜோதிடராக ஆவீங்க. ஆகிறதுக்கு அது நான் பொறுப்பு.
புரியுதுங்களா? கண்டிப்பாம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிம்மா. நன்றிம்மா, நல்லதே நடக்கும்.